ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்மளுடைய சேனலில் 2 கமெண்ட் வந்துச்சு லாஸ்ட் வீடியோவுக்கு. ஒருத்தர் வந்து நம்மளுடைய வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்றாரு, தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, என்னடா இவன் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா? ஓகே, நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அதுதான். நம்ம வேறு விஷயத்தையெல்லாம் பேசிட்டு நம்மளோட டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகே, லிக்விடிட்டி அப்படின்னு சொன்னால் காசு. ஓகேவா? மார்க்கெட்டில் வந்து எங்கெல்லாம் வந்து காசு இருக்குமோ அந்த இடத்த வந்து நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிக்விடிட்டி வச்சு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், ஓகே, அவங்க ப்ரொஃபிட் பண்ணுறது. அப்போ இந்த லிக்விடிட்டி வந்து உருவாகிறதுக்கான காரணம் யாருன்னு சொல்லி கேட்டால் நம்மளை மாதிரி ரீட்டைலர் ட்ரேடர்ஸ். ஏன்னா நாம தான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால், இருக்கிற இபுக்கில் இருக்கிற வெப்சைட்லேருந்து இருக்கிற யூடியூப் சேனல்லேருந்து எல்லாத்துலேயுமே இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகே, நம்ம எல்லா இடத்தையுமே போய் லேர்ன் பண்ணி இந்தந்த இடத்துல இருந்தால் பை பண்ணணும், இந்தந்த இடத்துல தான் செல் பண்ணணும்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு வேக்கப் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால் இதை கண்டுபிடிச்ச மார்க்கெட் மேக்கர்ஸ், ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நீங்கள் சப்போர்ட்டில் வச்சு பை பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கும் தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ வால்யூம் வருது, இவ்வளோ பேர் பை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எஸ்எல்லாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவலில் வைப்பீங்களா? ஸோ அந்த எஸ்எல் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் அவன் போக வேண்டிய சைட்டுக்கு கரெக்டாக போகும். நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லி இருப்பீங்க, மச்சி என்னுடைய எஸ்எல்லை கலெக்ட் பண்ண அப்புறம் தான்டா அவன் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறான். அப்போ அவன் என்னுடைய எஸ்எல்லை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறான், அவன் ட்ரேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்மளே புலம்பிருப்போம். நிறைய வாட்டி நடந்திருக்கும், நிறைய பேருக்கு சொல்லிக்க மாட்டோம், அவ்வளோதான். இப்போது இந்த லிக்விடிட்டி செட்டிங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொன்னால், அதை பேங்க்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வின்னிங் ரேட் வந்து கூடுதலாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது வந்து இப்போது இங்கே நாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இதையும் சொல்லிடுறேன், நீங்கள் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான தான் இந்த வீடியோ. நாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இப்போ ஒரு 1 மந்த் வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஒருத்தங்களோட யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு கான்செப்ட், சும்மா எக்ஸாம்பிளுக்கு பேட்டர்ன் ட்ரேடிங்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பேட்டர்ன் சொன்னாலே நான் நினைக்கிறேன் வந்து எப்படியுமே ஒரு 100க்கு மேலே வந்து பேட்டர்ன் இருக்கும். சரியா? டபுள் டாப், டபுள் பாட்டம், அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை, கப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர், ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிலாம் நிறைய இருக்குது. ஓகே, இப்போது இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொன்னால் நம்ம வந்துட்டு மாஸ்டர் பண்ண மாட்டோம். நாம் என்னன்னு சொன்னால் அதுலேயும் போவோம், ஒரு எஸ்எல் வாங்கிட்டோமா, இந்த பேட்டர்ன் வேக் பண்ணது இல்லைடா, அடுத்த பேட்டர்னில் எஸ்எல் வாங்கிட்டோமா, அடுத்த பேட்டர்ன். நம்ம என்ன பண்ணுவோம்டா, நம்ம லேர்ன் பண்ணி நம்மளுடைய அமௌண்ட்டை வந்துட்டு இங்கே லொஸ் பண்ணுறதும் ப்ரொஃபிட் பண்ண அமௌண்ட் எகெயின் கொடுக்கறதுமா தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா சுற்றிட்டு இருப்போம் மார்க்கெட்டில். இது யாருக்கு நல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்ல. ஓகே, இப்போ இந்த லிக்விடிட்டி வந்து எங்கெங்கெல்லாம் அறியும்னு சொல்லி பார்த்தா ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் என்ட்ரி ஆகக்கூடிய இடம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட். அடுத்தது வந்துட்டு ட்ரெண்ட் லைன். வேறு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேர் வேல்யூ கேப், சரியா, ஆர்டர் பிளாக், இப்படி நிறைய இடத்துல எல்லா இடமும் வந்து ரீட்டைலர் எங்கெல்லாம் வந்து என்ட்ரு ஆகுமோ அந்த அவ்வளோ இடமும் வந்து லிக்விடிட்டி தான். ஸோ அந்த லிக்விடிட்டி தான் வந்து மெயினான ஒரு விஷயம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் கேட்ட அட்வான்ஸ் இதுவும் இல்லாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வரலாம்ன்றீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக வேணும், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ நம்ம அதுக்குரிய மாதிரி வீடியோ வந்து என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.